விசேஷம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுக்கின்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான். எடுத்தடி வைக்க முடியாத டிராஃபிக்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் போய் கெஞ்சறாரு, யோ வாயா ரொம்ப அப்போ கூட வரமாட்டான்றான், நவர முடியல. அப்போ அவரே கேட்டார், ஏயா காசு கொடுத்து நீ தானே வாங்கின, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார். குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னார். பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால தான் அவன் இது அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான். இப்போ மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள். அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும். ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டல் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார். அருமையாக எழுதுவான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான். நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். இல்லைன்னா அந்த ஆளை ஒரு காட்டணுமா, நான் எங்கே போகிறது, இந்த நூற்றாண்டு ஆளே நமக்கு தெரியல, இவனே வேடிக்கை மனிதனாக இருக்கிறான், 18ஆம் நூற்றாண்டுக்கு நான் எங்கே போகிறது. அவன் ஃபேண்டாஸ்டிக்காக ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுன ஒருத்தன் எழுதிக்கிறான் சார், எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார். அது உள்ள பயங்கரமான ஆளுங்க. இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார். எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க. பேப்பர் தூக்கின்னு வந்து, நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்களை கெடுத்துட்டீங்க சார். இல்லைம்மா, ரசிம்மா, குழந்தைதாம்மா ரசிக்கணும், அவன் எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா, அதில் இருக்கிற உண்மையை பாரும்மா, அவன் இடத்துல